நியூ பென்ஷன் ஸ்கீமு போக்குவரத்து தொழிலாளிக்கு பொருந்தாது. அதனால தான் நம்ம ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். நிச்சயமாக அந்த கேஸில் ஜெயிப்போம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் பழைய பென்ஷனையும் நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாமே பேச்சுவார்த்தையிலான இது எல்லா விவரமும் இந்த பழைய பென்ஷனை ஒழுங்குபடுத்தினா தான் புது தொழிலாளிக்கு ஒழுங்காக கிடைக்கும். புது தொழிலாளி என்ன நினைக்கிறாங்கன்னா இது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. புது தொழிலாளிக்கு இந்த பென்ஷன் வந்தால் தான் அவனும் போராட்டம் நடத்துவாங்க. அதனால் பழைய தொழிலாளி என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு டிஏ கிடைச்சா போதும்ட்டு. இந்த புதிய தொழிலாளியும் பழைய தொழிலாளியும் புதிய தொழிலாளி பென்ஷன் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கான். பழைய தொழிலாளி வாங்குகிற பென்ஷனில் ஒரு அரைகுறையான பென்ஷனை ஒரு பாதிப்பான பென்ஷனை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருடைய பாதிப்பை உணர்ந்து கொண்டு எல்லாம் சேர்ந்து போராடணும். நிச்சயமாக இப்போ இந்த பேச்சுவார்த்தையை ஒட்டி இது மறுபடியும் ரேக்கப் பண்ணி பழைய பென்ஷன் புதிய பென்ஷன் ரெண்டுலேயும் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் ஒன்றா சேர்ந்து கட்டாயம் இந்த அரசாங்கத்தில் நம்ம பென்ஷன் வாங்கி